ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபபெட்ஸில் ஏ தான் சொல்லிக் கொடுப்போம். ஏ குழந்தைங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஏ போடுங்க அப்படின்னு சொன்னாலாம் தெரியாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரேசிங் லெட்டர்ஸ் அந்த மெத்தடில் தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி போட்டு கொடுத்த பிறகு தான் குழந்தைங்களால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டிங் லைன்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க, ஸ்லீப்பிங் லைன் எல்லாமே அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டாட்டாக போட்டு ஒரு பேஜுக்கு அந்த மாதிரியே ட்ரைனிங் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு 2 பேஜ் எழுதும் போது அவங்களால எழுத முடியும். அதுக்கப்புறமா நம்மளால் ஏ போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏக்கு நம்ம எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் 2 ஏயுமே சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஏல அதுக்கப்புறமா நமக்கு ஃபோனிக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம ஏ ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஆனால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதை குழந்தைங்களால் ஓரளவுக்கு தான் ஞாபகம் வைக்க முடியும். நம்ம திருப்பி ஸ்கூல் போகும்போது அந்த மாதிரி கேட்டு தான் அதை அவங்களால முழுசாக புரிஞ்சிக்க முடியும். உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பேசிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய மோட்டார் ஸ்கில்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏக்கு ஆப்பிள் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள உள்ளே இந்த மாதிரி ஒட்ட சொல்லும் போது குழந்தைங்களுக்கு அது அப்படியே உள்ளே இதாகும். நம்ம அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சோம்ல, ஆப்பிள் செஞ்சோம்ல, அந்த மாதிரி அந்த இது வரும். அதுதான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மோட்டார் ஸ்கில்ஸ். நம்ம மக்கப் பண்ணுறது வேறு, ஆக்ஷன் மூலமாக உள்ளே பதிக்கிறது வேறு. அதுதான் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என் பையனுக்கு இந்த மாதிரி இது முன்னாடி அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனே கீச்சா போட்டான். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ ஏன்னா நம்ம ஆப்பிள், ஆண்ட், ஏரோப்ளேன் இந்த மாதிரி வரைஞ்சி நான் கலர் கொடுக்க சொல்லும் போது நான் பென்சில் வச்சு தான் வரைஞ்சி கொடுத்துருப்பேன். அவன் அதுக்கு மேலேயே அவுட்லைன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதுக்குள்ளே கலர் கொடுப்பான். இப்போ அவனுக்கு சொல்லும்போது இது 3 என்ன அப்படிங்கிறது குழந்தைக்கு உள்ளே அதுவாக பதிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்காக இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோன்னா குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபைன் மோட்டார் ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ ஃபார் ஆப்பிள். இப்போ இந்த ஆப்பிளை குழந்தைங்களுக்கு எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நியூஸ் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா என்ன வச்சுருந்தாலுமே எடுத்துக்கலாம். ஜமிக்கி அந்த மாதிரி சீக்வன்ஸ் என்ன இருந்துச்சுனாலும் உங்கள் கிட்ட ரெட் கலரில் என்ன இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நமக்கு துவரம் பருப்பு இருக்குல்ல, நம்ம ரேஷன் கடையில் வாங்குறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாசிப்பயிரை ஒட்ட விடலாம். வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் இதை வச்சு தான் செய்வாங்க, இதை வச்சு தான் சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வீட்டில் நம்மளோட வசதிக்கு என்னென்ன இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சாதா பேப்பரில் கூட நீங்கள் ரெட் கலரில் கலர் கொடுத்து கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களையே இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கணும். இது ஒரு 2 வயசு குழந்தைங்களால் கூட இதை செய்ய முடியும். நீங்கள் சின்னதுலேருந்தே ஒரு வழியாக குழந்தைக்கு ஆக்டிவிட்டீஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 வயசில் உங்கள் குழந்தை இதை செய்யும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேப்பர் எடுத்து வரிசையாக ஒட்ட சொல்லுங்கள். அதுக்கு தான் நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் கொடுத்ததுக்கு ரெட் கலர், க்ரீன் கலரில் கொடுக்குறதுக்கு க்ரீன் கலர்னு சொன்னிங்கன்னா அழகாக ஒட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டிக் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கையிலலாம் ஒட்டாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி வரிசையாக ஒட்ட சொன்னிங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஒட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ உங்களுக்கு வீட்டில் எதுனாச்சும் வேலை இருக்கும், குழந்தைக்கு உட்காந்து எதுவும் செஞ்சிட்டு இருக்க முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு உட்காந்து ஒட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆப்பிள் மட்டும் இல்லை, இப்போ இது ஆண்ட் ஏக்கு அதே மாதிரி நீங்கள் ஏரோப்ளேன் அந்த மாதிரி ஏக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் வரைஞ்சி கொடுத்துட்டு இந்த மாதிரி கலராக வெட்டி குழந்தைங்கள ஒட்ட சொல்லலாம். இப்போ என் பையன் ஒட்டுவான். இங்கே வந்துக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க. 2 வயசு 2.5 வயசு குழந்தைங்கன்னா இப்போ இவனுக்கு சின்னதுலேருந்தே நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தனால இவனுக்கு தெரியும். அதனால் அவன் டக்குன்னு செய்வான். குழந்தைங்க சின்ன குழந்தைங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க செய்யும்போது நீங்கள் பக்கத்துலேருந்து இப்படி செய் அப்படி செய்யலாம் எதுவுமே சொல்லாதீங்க. அவங்கள ஃபஸ்ட்டு செய்ய விட்டுருங்க. அவங்க எப்படியோ ஒட்டி ஒரு வழியாக கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் குழந்தைங்களோட நேச்சர். அங்கே இங்கே அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் ஒட்டி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒட்டக்கூடாது, இங்கே கேப் இருக்குது பார்த்தியா, இந்த கேப்பை ஃபில் பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கணும், அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம்.
இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து கலக்கி கொடுத்துட்டிங்கன்னா, அந்த பட்ஸை அதில் முக்கி முக்கி இதில் வந்து இப்படி டாட் 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 அந்த மாதிரி வைக்க சொன்னீங்கனாலும், இந்த மாதிரி ஏக்கு வரக்கூடிய எல்லா இது ஆப்பிள், ஏரோப்ளேன், ஆண்ட் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி கொடுத்து எல்லாத்தையுமே கலர் கொடுக்க சொல்லலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து எதனாச்சும் வச்சு ஒட்ட சொல்லலாம். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இதெல்லாமே வளரும். குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ராக்டிவாக அவங்களுக்கு வந்து எல்லாமே படிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னொரு அழகான ஸ்டடீஸ் டிப்ஸோடு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.